وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டி எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் இஸ்லாத்தில் புதிதாக உருவாகும் ஒவ்வொன்றும் பிதத்தும் ஒவ்வொரு பிதத்தும் வழிகாட்டுதல் என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்து கொள்கிறேன். இஸ்லாத்துல சத்தியம் அசத்தியம் ரெண்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆன் அறிவிச்சிருக்காங்க. அதுல பல அருமையான சிந்தனைகள், பல ஹதீஸ்கள், பல வரலாறுகள் நிறைய இருக்கு. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ வரலாறு இந்த திருக்குர்ஆன்ல இருந்தாலும் நான் உங்கள்ட்ட சொல்லப்போற வரலாறு ஒரு யூசுப் நபி வரலாறு மட்டும்தான். அதை பேசினா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி பேசலாம். ஆனா நான் உங்கள்ட்ட ரத்தின சுருக்கமாக பேசியிருக்கேன். அல்லாஹ் இந்த வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் யூசுப் நபி அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அதுக்கான விளக்கம் தெரியலன்னு ஓடோடி போய் யாக்கூப் நபி கேட்கிறேன், இந்த கனவுக்கான விளக்கம் தெரியல, எனக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்கன்னு யாக்கூப் நபி கேட்கிறேன். யாக்கூப் நபியும் என்ன கனவு கேட்கிறாங்க. முதல்ல யூசுப் நபி சொல்றாங்க, 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் என்ன வணங்குற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மள என்ன பண்ணிப்போம், நம்ம சகோதரர்கள்ட்ட நம்ம நண்பர்கள்ட்ட அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட போய், ஆனா அவனுங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, நம்ம அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட போய் சொல்லுவோம். யூசுப் நபி உனக்கு தெரியலன்னு யாக்கூப் நபிகிட்ட போய் அவங்க தந்தைகிட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப யாக்கூப் நபி யூசுப் நபியை எந்த அளவுக்கு ஒரு கண்ணிமிக்க மனிதரா வளர்த்துருக்காரு. அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி கனவு கண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்றாங்க, உடனே யாக்கூப் நபி சொல்றாங்க, இதை போய் உங்க சகோதரர்கிட்ட சொல்லிடாத, உங்க சகோதரர்கள் உனக்கு ஏதாவது சதி செஞ்சிருவாங்க, இதை சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் யாக்கூப் நபி யூசுப் நபிய அன்பா பாசமா பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்த யூசுப் நபியோட சகோதரனுக்கு ஒரு பராம மாதிரி யூசுப் நபியை கொண்டதான் முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் சில சகோதரர்கள் சொல்றாங்க, இல்ல கொல்லலாம் வேணாம், நம்ம இவரை ஆழமான கிணத்துக்குள்ள இறக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல யூசுப் நபி கூட்டு கொண்டுன்றதால யாக்கூப் நபி கிட்ட போய் கேட்கிறாங்க, தந்தையே நாங்க யூசுப்பை விளையாட கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப யாக்கூப் நபி சொல்றாங்க, இல்ல நான் உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. அப்ப யூசுப் நபியோட சகோதரர்கள் சொல்றாங்க, இல்ல அவர் என் கூட இருந்தா நல்லா சாப்பிடுவாரு, நல்லா விளையாடுவாரு, நல்லா ஜாலியா இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யாக்கூப் நபி சொல்றாங்க, இல்ல நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன், நீங்க அலட்சியமா இருந்துட்டு அவரை ஓனாயை பிடிச்சுமா எனக்கு பயமா இருக்கு, மனிதன் தின்று ஓனாயை அவரை பிடிச்சுமா எனக்கு பயமா இருக்கு, அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யூசுப் நபியோட சகோதரர்கள் சொல்றாங்க, இல்ல நாங்க 11 பேர் இருக்கோம், எங்களை மீறி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறோம். இருந்தாலும் யாக்கூப் நபிக்கு ஒரு பயம் இருந்தாலும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே மாதிரியே ஒரு ஆழமான கிணத்துக்குள்ள யூசுப் நபி இறக்கி விட்டுட்டு நைட்டு அழுதுதே யாக்கூப் நபி கிட்ட சொல்றாங்க, நாங்க எங்க பொருள் வச்ச நேரத்துல யூசுப் அமர வச்சுட்டு போயிருந்தோம், அந்த இடத்துல நாங்க ஓட்டு பந்தயம் வச்சு அப்ப யூசுப்பை ஓனாய் பிடித்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி யூசுப் நபியோட சட்டையில ஒரு பொய்யான ரத்தத்தை எடுத்து காமிப்பாங்க. அப்ப யாக்கூப் நபிக்கு தெரிய வந்துருச்சு இவங்க பொய் தான் சொல்றாங்கன்னு. அப்ப யாக்கூப் நபி சொல்றாங்க, நீங்க பொய் தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அல்லாஹ்வுக்காக அழகிய பொறுமையை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குன்னு யூசுப் நபியோட சகோதரர்கள் கட்டி போட்டு அடிக்கல, சித்திரவதம் பண்ணல, எங்க இருக்காங்கன்னு எதுவும் கேட்கல. அதுக்கு பதிலா அல்லாஹ்வுக்காக நான் அழகிய பொறுமையை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யூசுப் நபி அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க இல்லையா இந்த கிணத்துல. அப்ப அந்த வழியா ஒரு பயணம் சென்ற குழந்தை வரும், தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள
பார்ப்பாங்க. அப்ப யூசுப் நபி அந்த இடத்துல இருப்பாங்க. அதை பார்த்தோடனே தண்ணி எடுக்க வந்தவர் கத்துவார், ஒரு நற்செய்தி நற்செய்தி கத்துவார். எல்லாம் என்ன நற்செய்தின்னு கேட்பாங்க. அப்ப அந்த நண்பர் சொல்லுவாரு, இங்க ஒரு குழந்தை இருக்கு, அதை நம்ம எடுத்துட்டு போய் வித்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் யூசுப் நபியை எடுத்துட்டு போய் எகிப்து நாட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. வித்த உடனே வாங்குறவர் வந்து எகிப்து நாட்டுல இருக்க ஒரு அமைச்சர் வாங்குறாங்க. வாங்கி அவங்க மனைவி எடுத்துட்டு போய் சொல்றாங்க, இவரை நீ நல்லபடியா வர, இவர் நம்மளுக்கு எதுக்காவது பயன்படுவார் பெருசாகி, இல்லைன்னா நம்ம குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துப்போம், ஏன்னா நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனைவியும் ஒரு நல்லபடியா வளர்ப்பாங்க. அப்போதே யூசுப் நபி இந்த உலகத்துல இருக்க மொத்த அழகையும் சேர்த்து பாதி அளவு இருப்பாங்க. அப்ப யூசுப் நபி இளமை பருவத்தை அடையிறாங்க. அப்ப யூசுப் நபி இன்னும் அழகா வராங்க. அதை பார்த்த இந்த அமைச்சரோட மனைவிக்கு யூசுப் நபி மேல ஒரு ஆசை இருந்தது. அதனால யாரும் பார்த்து கலவை டாப்பா போட்டு யூசுப் நபியை தவறு கலைக்கிறாங்க. அப்ப யூசுப் நபி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விரண்டு ஓடுறான். அப்ப அந்த பெண்மணியும் யூசுப் நபியை ஓடி ஓடி போய் பிடித்து பீச்சனை பிடிச்சு கிழிச்சிடறான். அப்பன்னு பார்த்தா அந்த அமைச்சரும் உள்ள வராரு. உள்ள வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த பெண்மணி சொல்லுவாங்க, இவர் என்கிட்ட தவறானதுக்கு பாக்குறாரு அப்படின்னு. ஆனா அந்த பெண்மணி தான் தவறு செய்வதற்காக அழைப்பாங்க. அப்படியே யூசுப் நபி மேல பழி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் சொல்லுவார், ஒருவேளை முன்சனை கிழிந்திருந்தா அவர் பண்ண தப்பா இருக்கும், பின்சனை கிழிந்திருக்கு இந்த நீதான் தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அந்த அவரோட மனைவி கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு நீ அல்லாஹ் கிட்ட பாவமன்னிப்பு தேடிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்மணியும் அந்த அமைச்சரோட மனைவியை பத்தி தப்பா பேசுவாங்க. இவங்களே மகன் மாதிரி வளர்த்து இவங்களே தவறு செய்ய வளர்த்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பா பேசுவாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு அதுல விழுந்தது. அப்ப எல்லாருக்கும் ஒரு விருந்து மாதிரி அழைத்து எல்லா கையிலும் ஒரு கத்தி கொடுக்குறாங்க. கத்தி கொடுத்தோடனே யூசுப் நபி அப்பன்னு பார்த்து நடக்க விடுறாங்க. எல்லாரும் நடக்க விட்டோடனே யூசுப் நபியை பார்த்த அழகுல எல்லாம் தன் கையை கிழித்துக்கிறாங்க. அந்த கிழித்த அந்த வழி கூட தெரியாத அளவுக்கு யூசுப் நபியை ஒரு அழகுல மயங்கி பாக்குறாங்க. அப்ப எல்லாம் சொல்றாங்க, இவர் ஒரு மனிதனே இல்ல, இவர் ஒரு மாணவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இப்ப தெரியுதா நான் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூசுப் நபி கிட்ட சொல்லுவாங்க, நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ செய்யணும், நான் எதுக்கு அழைத்தாலும் நீ வரணும், அப்ப நீ வரலனா நான் உன்னை சிறுவர் ஜெயில போட்டு அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சாம இந்த மாதிரி ஒரு தவறான வேலை செய்யறதுக்கு எனக்கு ஜெயிலே வேணாதுன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து ஒரு அல்லாஹ்வுக்காக ஒரு பொறுமையை மேற்கொள்ளும், ஜெயிலுக்கே போற அளவுக்கு ஒரு பொறுமையை மேற்கொள்ளும். அப்ப யூசுப் நபி நபி பட்டமா அடைஞ்சிருவாங்க. யூசுப் நபி அதிக பொறுமையை மேற்கொண்டாங்க இல்லையா, அதனால யூசுப் நபிக்கு அந்த எகிப்து நாட்டையே ஆள்ற ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குது. அப்ப அவங்க யூசுப் நபிக்கு அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சகோதரர்கள், அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கிடைக்கிறாங்க. அதே மாதிரி யாக்கூப் நபிக்கும் யூசுப் நபி கிடைக்கிறாங்க. அப்ப யூசுப் நபி எந்த அளவுக்கு இருந்திருந்தா இப்ப அவங்க அப்பாவெல்லாம் இப்ப நம்ம அழகிய பொறுமை மேற்கொண்டா நம்மளுக்கு இந்த உலகத்திலே தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா வறுமையால நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லி அல்லாஹ் சொல்றோம். அப்ப யூசுப் நபி அழகிய பொறுமையை மேற்கொண்டதால யூசுப் நபிக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கிடைக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா, அவங்க சகோதரர்கள் எல்லாம் யூசுப் நபி ஒரு அமைச்சர் பதவியில் இருந்ததால யூசுப் நபிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. அதுதான் யூசுப் நபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கனவா வந்திருக்கும். 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் அவங்க வணங்குற மாதிரி ஒரு கனவா வந்திருக்கும். 11 நட்சத்திரம் தான் அவங்க சகோதரர்கள், ஒரு சூரியன் அவங்க அப்பா, ஒரு சந்திரன் அவங்க அம்மா, இவங்க எல்லாம் யூசுப் நபிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. இப்ப இந்த வரலாறு பார்த்தோம்னா பல படிப்பினைகள் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா யூசுப் நபியும் அழகிய பொறுமை மேற்கொண்டு ஜெயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி யாக்கூப் நபியும் யூசுப் நபி தலைஞ்சானே அழகிய பொறுமை மேற்கொள்ளுவாங்க. இப்ப நம்மளும் இன்ஷா அல்லாஹ் எந்த துன்பங்கள் இருந்தாலும் பொறுமை மேற்கொண்டு
சொர்க்கத்திலே உயர்ந்தனமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு போவோமாக என்று பிரார்த்தித்தவனாக என் ரத்தின சொர்க்கமான இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.